இது வெயில் ஏரியாவுக்கு தான் போகுது, விருதாச்சலம் போகுது மாடு. அந்த ஏரியா வெயிலுக்கு இது தாங்குற மாடு. நைட்டு கண்ணு போட்ட மாடு உடஞ்ச ஏரியாவில் பாருங்க, நல்லா வெயிட் சென மாடாட்டு இருக்கும். நல்லா பேசி எடுத்துருக்காரு, நல்ல மாடு மாடு, நல்ல பால் அதிக லிட்டர் கறக்கக்கூடிய மாடு இருக்குது. இது ஒரு 8 16 லிட்டர் 17 லிட்டர் கறக்கும். ஆனால் 20 லிட்டர் கறக்கிற கெப்பாசிட்டி மாடு. கண்ணு நல்ல கண்ணு. இது வந்து இது 2 சுழி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, குடமாட கூட நான் வாங்க மாட்டேன். இது அங்கே ஒரு மாடு பார்த்து சுழியா இருக்குன்னு வந்தேன்ல, அது இது 3 சுழி. கரை ஒரு 16 சொல்லியிருக்காங்க. சரி 16 சொல்லியிருக்காங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கமுங்க. இந்த வாரம் கருங்கல்பாளையம் சந்தையில் இருக்கும் வியாழக்கிழமை. ஆமாங்க. இந்த மாடு எடுத்திருக்கீங்க, இதை பற்றி சொல்லுங்கண்ணா. இது ஜெர்சி டைப்புங்க. ஜெர்சியில் பெருவெட்டு, நைட்டு தான் கண்ணு போட்டிருக்கு. இது ஒரு நாளைக்கு ஒரு 20-25 கறக்கும். 25 கறக்கும், நம்ம 25 சொல்லல, ஒரு 20 கேரண்டி. அதுக்கு மேலேயும் கறக்கும். பக்குவம் பண்ணுறவங்கள பொறுத்து இருக்குது. நல்ல காம் செட்டு, நல்ல பக்குவம் பண்ணி நீட்டாக பண்ணுறவங்களுக்கு இந்த மாடு அருமையான மாடு. இது வெயில் ஏரியாவுக்கு தான் போகுது, விருதாச்சலம் போகுது மாடு. அந்த ஏரியா வெயிலுக்கு இது தாங்குற மாடு. காட்டு மேய்ச்சலுக்கு வச்சுக்கலாம், செட்டுக்குள்ளேயும் வச்சுக்கலாம். நல்ல அருமையான மாடு. கண்ணு இளங்கண்ணு. இது வந்து 2வது ஈத்து இல்லை 3வது ஈத்தா இருக்கும். மேக்ஸிமம் 3வது ஈத்துன்னு வச்சுக்கீங்களா. நட்டு போகல மாடு. நைட்டு கண்ணு போட்ட மாடு உடஞ்ச ஏரியாவில் பாருங்க, நல்லா வெயிட்ல சென மாடாட்டு இருக்கும். அண்ணா வணக்கங்கண்ணா. இன்னைக்கு ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. எத்தனை மாடு எடுத்திருக்கீங்க? நான் 2 மாடு எடுத்துருக்கேன். 2 என்ன கண்ணு மாடுங்களா எப்படி? ஒரு கறவை மாடு, ஒன்று சென மாடு எடுத்துருக்கீங்க. சரி நம்ம எங்கேருந்து வந்திருக்கோங்கண்ணா? விழுப்புரத்துலேருந்து. விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கீங்க. அவ்வளோ தூரத்தில் இங்கே வந்திருக்கீங்க. எப்படி இந்த சந்தை உங்களுக்கு தெரியுங்க? யூடியூப் மூலயமா நான் பார்த்தேன். மணிகண்டன் அவரை ஃபாலோ பண்ணுறோம். ஆமாம். எத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணிருக்கீங்க? நான் 2 இயர்ஸாக ஃபாலோ 2 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறேன். சரிங்கண்ணா. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன மாடு வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கோம். எத்தனை மாடு? 4 மாடு வச்சுருக்கோம். பார்த்துருக்கோம். சரி இப்போ எப்படி ஃபார்ம் டைப்பில் பண்ணுறீங்களா? ஃபார்ம் டைப்பில் தான். சரி இப்போ இங்கே ஈரோடு வந்திருக்கீங்க கருங்கல்பாளையம் சந்தைக்கு. எப்படிங்கண்ணா மணிகண்டன் வந்த அளவுக்கு பேசி எடுத்து கொடுத்துருக்காருங்க? நல்லா பேசி எடுத்து கொடுத்துருக்காரு, நல்ல மாடை எடுத்து கொடுத்துருக்காரு, நல்ல பால் அதிக லிட்டர் கறக்கக்கூடிய மாடை எடுத்து கொடுத்துருக்காரு. சந்தோஷம். சரி நான் இந்த வார சந்தையில் எடுத்த இந்த மாட்டை பற்றி. இந்த மாடு பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஏரியா மாடுங்க. இது கஸ்டமர், அதாவது வியாபாரிகிட்ட இருந்து வளர்ப்புக்காரங்க கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்ச வியாபாரி வச்சு வாங்கியிருக்கோம். பக்கத்துலேயே இருந்த மாடு. இது ஒரு 8 16 லிட்டர் 17 லிட்டர் கறக்கும். ஆனால் 20 லிட்டர் கறக்கிற கெப்பாசிட்டி மாடு. கண்ணு நல்ல கண்ணு. இது வந்து தருமபுரிக்கு எடுத்து கொடுத்துருக்குறோம் இந்த மாடு. இந்த மாடுக்கு மாடு நல்லா அவுத்து பிடிச்சா நல்லா நெட்டு போக்கில் நிற்கும். நல்லா கொஞ்சம் இடைஞ்சல்ல இருக்குது, ஆனால் கொஞ்சம் இருக்கு. அந்த மாடு நல்ல செட்டு மடி கட்டாமல் ஒரு நேரத்து பாலோட நிற்கிது. சுழியில் எப்படிங்கண்ணா? சுழி சுத்தம். நம்ம எப்போ மாடு வாங்கினாலும் சுழி சுத்தத்தில் தான் எடுப்பார். தங்கமாக இருந்தாலும் சுழி எனக்கு தான் சுழி சம்மதம் பார்க்க மாட்டேங்கிறவங்களுக்கு நம்ம எடுத்து கொடுத்துருவோம். சுழி பார்க்குறவங்க 100% கண்ணை மூடி நம்ம சுழி சுத்தத்தை தான் எடுத்து கொடுப்போம். இது கண்ணு மாடுங்களா? இது கண்ணு மாடு. கண்ணு போட்டு 10 நாள் ஆகுது. எத்தனாவது ஈத்துங்கண்ணா? இது 2வது ஈத்து. சரி. அவன் 90 ரூபா பிடிச்சி சொல்றாங்க, நான் 80 ரூபாய் 87 ரூபாய்க்கு கேட்டுருக்கேன். பால் ரேட்டு விடுவோம். இந்த பேட்ச் நல்ல பேட்ச். ஆமா, நான் ஒரு கஜினி அப்பப்ப மறந்துடுவேன். நோட்டு இருந்தாதான் அது நான் வந்து நோட்டு தூக்கின்னு மேலே இருக்கு கூட. அண்ணா இது வந்து இது 2 சுழி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, குடமாட கூட நான் வாங்க மாட்டேன். இது அங்கே ஒரு மாடு பார்த்து சுழியா இருக்குன்னு வந்தேன்ல, அது இது 3 சுழி. இப்படி எடுத்தீங்களா ஒரு சுழி தான். இப்படி இருக்கிறதுனால இது 3 சுழியா தெரியுது. 3 சுழி 3 சுழி வாங்கலாம். இது ஆனால் கணக்கு பார்த்தா சொன்ன மாதிரி இது ஒரே சுழி தான். அதுவுமே இப்படி இருந்தால் வாங்கலாம்.
புறா மட்டும் ராஜாராணிம்பாங்க இந்த இது. மற்றபடி இது ஒரு சொல்லிட்டு தப்பு. ஆனா இது அதாவது சொல்ற ஒரு நேரம் பால் தான் காலையில் நேரத்து பால் தான். 2 நேரத்து கெடாக்கண்ணு 2 நேரத்து. இன்னைக்கு சண்டை புல்லும் கெடாக்கண்ணு தான். இன்னைக்கு சண்டை புல்லும் கெடாக்கண்ணு 1 2 தான் போட்டக்கண்ணு. ஒரு நேரம் வெறும் போட்டக்கண்ணா மாட்டோம். அப்போ அவர் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு, ஒரே நேரம் தானே சாயங்காலம் கறந்துட்டு இப்போ காலையத்து பால் தான் அப்படின்னு. இன்னும் மடி போட்டால் இங்கெல்லாம் சாமி இன்னும் மடி போட்டா இந்த லூசு லூசு வராது. இன்னும் மடி ஏறிக்கிறது இன்னும் நிற்கும். மடி போட்ட மாடு இந்த பால் மாடுக்கு இவ்வளோ லூசு வராது. ஃபுல்லாக 2 நேரம் 3 நேரம் போட்டா ஊசி அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த லூஸ் வராது. நாங்கள் ஒரு கருப்பு மாடு நிற்கும் போது அப்படியே கிண்ணு பலு நாட்டு நின்றுக்கிட்டு அப்படி இது வளர்ப்பு கை மாடு. அதான் இந்த மஞ்சள் இல்லை, இது வளர்ப்பு. இது நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு ஆளு கேரண்டியா 4 கிட்ட நான் எடுத்துருக்கிறேன். அவங்க அவங்க கஸ்டமர் மாட்டை வித்து தராங்க. ஆனால் நம்ம தப்புன்னா நம்ம இவங்க தான் கேட்க போறோம். தப்புனா தப்புன்னு இல்லைன்னா இல்லை வாங்கி ஆகணும். நம்ம எல்லாம் கிடையாது. எவ்வளோ நேரம் சொன்னா மாடு பிடிக்கலன்னா நானே இந்த மாடு பொண்ணுங்க அந்த மாடு இவருக்கு பிடிச்சி வச்சாப்பிலையா போனால் மாடு சுழி தப்பு நேர்த்தியில் அது வேணான்னு விட்டு போடுறோம். இல்லை வாங்கி கொடுக்கணும் எனக்கு ஒரு வேலை மிச்சமே இவரையா நான் கூட கூட்டி சுற்றுறேன். வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. நம்ம எந்த ஊர்லேருந்து வந்திருக்குங்க? நம்ம தருமபுரியிலேருந்து வரேண்ணா. சரிங்க. இப்போ எங்கள் கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் எத்தனை மாடு எடுத்துருக்குங்க? ஒரு மாடுண்ணா. ஒரு மாடு என்ன கண்ணு மாடுங்களா? கண்ணு மாடு தானே, காலக்கண்ணு. சரிங்க. இது எத்தனை கறவை லிட்டர் சொல்லியிருக்காங்க? கறவை ஒரு 16 சொல்லியிருக்காங்கண்ணா. சரிங்க. 16 லிட்டர் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ தூரத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க. இங்கே எப்படி சந்தை எப்படி தெரியுங்கண்ணா? சந்தை நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தோம், அண்ணனது மணிகண்டன் அண்ணனது. அதனால் ஒரு ஃபாலோ பண்ணி தான் வந்தோம். எவ்வளோ வருஷமாக பார்த்துட்ருக்கீங்க? ஒரு 6 மாதமாக பார்க்குறேன். 6 மாதமாக பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்து எப்படி எடுத்து கொடுத்துருக்காருங்க வேலை? எல்லாம் சுழி எல்லாம் பார்த்து தான் எடுத்து கொடுத்தாரு. கேரண்டியோட தான் எடுத்து கொடுத்துருக்காரு. விலை எப்படி அனுசரித்து பேசுவாங்க? விலை பேசி தான் எடுத்து கொடுத்துருக்காரு. சரிங்க. அனுசரிச்சு நம்ம எத்தனை மாடு இதுக்கு முன்னாடி வச்சுருக்கோம்? 4 மாடு இருக்குது. எப்படி நம்ம ஃபார்ம் டைப் ரன் பண்ணுறோங்களா இல்லை வீட்டு யூஸ் தான்? பால் ஊற்றிட்டு இருக்கோம் வெளியில் மில்கி மிஸ்டில். சரி.